ஹாய், குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய வீடியோவில் நம்ம எந்த சப்ஜெக்டை பற்றி பேச போகிறோம்னா, துபாயில் கால் தடம் பதித்து சக்ஸஸ்ஃபுல்லாக சாதனையாளர்களாக திகழ்ந்து கொண்டிருக்கும், இன்னும் சாதித்து கொண்டிருக்கும், மேன்மேலும் சாதிக்க போகும் அந்த நபர்களின் பட்டியலில் இரண்டாவது நபராக இவரை பார்க்க போகிறோம். இவர் யாருன்னா மிஸ்டர் எம்ஏ யூசுஃப் அலி. இந்த பேரை கேட்காதவங்க யாருமே இருக்க முடியாது. துபாயில் மட்டும் இல்லைங்க, டோட்டல் கல்ஃப் ஜிசிசி கண்ட்ரீஸில், மிடில் ஈஸ்டில். ஏன் அவர் இந்த அளவுக்கு பிரசித்தம் பாப்புலர்னா, மோஸ்ட்லி உங்கள் எல்லாருக்குமே, இதை பார்க்குற எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லுலு அப்படிங்கிற அரபிக் வார்த்தைக்கு என்னங்க அர்த்தம்? முத்து. ஓகேங்களா? லுலு ஹைப்பர் மார்க்கெட், லுலு நெட்வொர்க் ஆஃப் ஹைப்பர் மார்க்கெட்ஸ். ஓகேங்களா? அதனுடைய ஃபவுண்டர் அண்ட் ஓனர் மிஸ்டர் எம்ஏ யூசுஃப் அலி. அவர் 1973 துபாயில், அப்போலாம் ஃப்ளைட்லாம் கிடையாது, சாதாரண ஒரு குடும்பத்தில் கேரளாவில் 1955 பிறகுறாரு. பிறந்து சாதாரணமான ஸ்கூல் படிப்பை முடிச்சுட்டு டிப்ளமோ இன் ஒரு பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி ஒரு டிப்ளமோ முடிக்கிறாரு. அந்த அவங்க ஃபேமிலியே டோட்டலாக பிஸ்னஸ் ஃபேமிலி. எல்லாருமே ஷாப்ஸ், டிஃப்ரெண்ட் பிஸ்னஸ் மிட் லெவலில் வச்சுருக்கிறாங்க. மீடியம் ஸ்கேல் பிஸ்னஸ் நிறையா அவங்க ஃபேமிலியில் உள்ள பற்பல பேர் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் அவருடைய தகப்பனார். அவருடைய தகப்பனார் குஜராத்தில் உள்ள அகமதாபாத்னா தெரிஞ்சிருக்கும், வியாபாரத்திற்கு பேர் போன நகரம் இல்லைங்களா? அகமதாபாத், சூரத் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அகமதாபாத்தில் அவர் மிகப்பெரிய ஒரு ஷாப் கடையை வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவர் படிச்சுட்டு இருக்கிறப்பவே அங்கே போய் தகப்பனாருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அப்போவே அந்த பிஸ்னஸ் சார்ந்த அந்த விஷயங்கள், ஃபேமிலியில் எல்லாருமே பிஸ்னஸ் ஓரியன்டாக ஆண்டர்ப்ரென்யூர்ஸாக இருக்கிறதுனால இவரும் பிஸ்னஸ் நோக்கி வர்றதில் ஆச்சரியம் இல்லை. ஆனால் பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சில பேர், நான் போன சக்ஸஸ் சாதனையாளர் துபாயில் ரிஸ்வான் ஷாஜான், அந்த டேனியூப் குரூப்பை நான் சொல்கிறப்போ ஸ்ட்ராட்டஜிக் விஷன் அதை பற்றி நான் சொல்லியிருப்பேன். ஸ்ட்ராட்டஜிக் விஷன்னா எதை எப்பப்போ மூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அது பிஸ்னஸ் வெற்றிக்கு ரொம்ப வழிவகுக்குது. ஆனால் மிஸ்டர் எம்ஏ யூசுஃப் அலி அவருடைய விஷயத்தில் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, அஃப்கோர்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் விஷன் இருக்குது, எதெல்லாம் இப்படி பண்ணணும்னு கரெக்டாக காய் நகர்த்துறாரு. அதை விடவும் தாண்டி மிக முக்கியமான இன்னும் ஒரு படி மேலே அவர் சக்ஸஸுக்கு உறுதுணையாக இருக்கிறது என்னென்னா பிஸ்னஸ் எத்திக்ஸ். அவர் வேலை செய்கிற அந்த கடைகள், அந்த சாம்ராஜ்யம், அந்த ஹைப்பர் மார்க்கெட்ஸ், அதை ஒரு ஃபேமிலி மாதிரி நடத்துகிறாரு. எல்லாரையும் அவருடைய ஃபேமிலி மாதிரி அனுசரணையாக, தன்னுடைய வீட்டில் ஒரு ஆளை விசாரிக்கிற மாதிரி விசாரித்து, அவர் நிறைய வீடியோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக இந்த கேரளா வெள்ளத்தின் அப்போலாம் உரிமையாக மக்கள் அவர்கிட்ட போய் பேசுவாங்க, உரிமையாக போய் பல உதவிகளை, அப்படியே கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சமூகத்துக்கு கொடை வள்ளல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு முன்னுதாரணம். இவரும் கூட வாரி வழங்கியிருக்காரு, பில்லியன் கணக்கில் வாரி வழங்கிட்டு இருக்காரு. ஓகேங்களா? இப்போ இந்த 240, கிட்டத்தட்ட 240லேருந்து 260 ஹைப்பர் மார்க்கெட் அந்த செயின் இவருடைய வசம் இருக்குது. ஜிசிசி கண்ட்ரிஸ் ஃபுல்லாக. ஓகேங்களா? யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், கத்தார், சவுதி அரேபியா, பஹ்ரைன், ஒமான், குவைத், ஓகேங்களா, எமன், அது மட்டும் இல்லை, இந்தியாவிலையும் பல ஹைப்பர் மார்க்கெட்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஏகப்பட்ட நெட்வொர்க், ரீட்டைல் கிங்குங்க அவர் ஆக்சுவலாக. ஓகேங்களா? அப்போது என்ன பண்ணுறாரு அவர் 1973 அவருடைய அங்கிள், அவருடைய சித்தப்பா அபுதாபியில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ அபுதாபியில் அந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ 1973 இவர் வர்றாரு. யார்? மிஸ்டர் முகமது யூசுஃப், எம்ஏ யூசுஃப் அலி வர்றாரு. 1973 நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே ஃப்ளைட்டு கிடையாது, துபாயில் உள்ள போர்ட் ராஷிதில் ஒரு கப்பல் மூலமாக 4 நாட்கள் பிரயாணம் பண்ணி கஸ்டம்ஸில் 4 மணி நேரம் இருந்து வெளியில் அப்போ இந்த மாதிரியான அதிநவீன விஷயங்கள், டெவலப்மெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஆனாலும் அப்போது எல்லாமே லாஜிஸ்டிக்ஸ், இதெல்லாம் ஒட்டகங்கள், இந்த மாதிரி ரொம்ப மேனுவலாக இருந்தது. அவர் இங்கே அவருடைய சித்தப்பா அங்கிள் கடையில் வேலை செய்கிறப்போ பல விஷயங்களை ரொம்ப கூர்ந்து உற்று நோக்கி அவதானித்தார். துபாயில், யுஏஇயில் மிக முக்கியமான தேவை, எந்த இடத்துல டிமாண்ட் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ நிறைய விஷயங்கள் துபாயில் வெளியிலேருந்து தான் இம்போர்ட் பண்ணி இங்கே கொண்டு அந்த பொருட்களை, குறிப்பாக எஃப்எம்சிஜின்னு சொல்லுவாங்க, ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமபிள் கூட்ஸ். ஓகேங்களா? சாப்பாடு சார்ந்த நிறைய விஷயங்கள்லாம் எஃப்எம்சிஜின்னு சொல்லுவாங்க, வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணிட்டு இருந்தாங்க. அதை ஏன் இங்கேயே வச்சு இந்த ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அவருக்கு தோணுச்சு. உடனே அவர் என்ன பண்ணார், ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், ஓகேங்களா, இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போய் ஹைப்பர் மார்க்கெட்டை, ரீட்டைல் பிஸ்னஸை எப்படி பெருக்கிறதுன்னு சொல்லிட்டு அது எக்ஸ்க்ளூசிவாக சிரத்தை எடுத்து அவர் அதை படிச்சுட்டு நல்ல ட்ரைனிங் எடுத்துகிட்டு
ஆரம்பித்தது தான் 1990களில் லூலு, ஃபர்ஸ்ட் லூலு சூப்பர் மார்க்கெட் அபுதாபியில். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் ஹிஸ்ட்ரி எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் அது நல்ல வெற்றி ஆகிடுச்சிங்க. மக்கள் வந்து அவர் கொடுக்குற, இப்போ நானும் வழக்கமாக எனக்கு கோ டு பிளேஸ்னால் லூலு ஹைப்பர் மார்க்கெட் தான். அபுதாபியில் இருந்தாலும் சரி, துபாயில் இருந்தாலும் சரி, பக்கத்தில் லூலு இருக்கும். அங்கே போனால் எல்லா இடத்துலையும் ஒரே ஒரு கட்டமைப்பு இருக்கும். ஒரு ஃபேமிலி போன்ற உணர்வு. நம்ம ஊரில் உள்ள காய்கறிகள் எல்லா விஷயங்களும் ஃப்ரெஷ்ஷாக அற்புதமாக இந்தியன் ஐட்டம்ஸ், ஏஷியன் ஐட்டம்ஸ், அது மட்டும் இல்லை எல்லா ஐட்டம்ஸும் வந்து கிடைக்கும். கேரிஃபோரை விட நிறைய பேர் லூலு, நாட் ஒன்லி இந்தியன்ஸ், ஈவன் அரப்ஸ் கூட, ஈவன் ஒயிட் பீப்புள் கூட நிறைய பேருக்கு வந்து லூலு வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணும். ப்ராப்பரான ஒரு ஆர்கனைஸ் பண்ணி செக்மெண்டேஷனு, ஃப்ரெஷ்ஷான உணவுகள். ஓகேங்களா? எதற்கும் அந்த குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணாத ஒரு நேர்மையான ஒரு குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுற ஒரு விஷயம். பல விஷயங்கள். அந்த அந்த ஒர்க் எத்திக்ஸ், நான் சொல்கிற மாதிரி பணியாளர்களை வந்து தன்னுடைய சொந்த குடும்பம் மாதிரி பராமரிக்கிற, அன்பு பாராட்டுகின்ற அந்த மனித நேயம், சகோதரத்துவம், இதெல்லாம் வந்து அவரோட வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போச்சு. கண்டிப்பாக அதற்கு தகுதியானவரும் கூட. ஹீ டிசர்வ்ஸ் இட். இந்த மாதிரி மனித நேயம் இருந்தால் கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க், அந்த ஹார்ட் ஒர்க்கு, அந்த பிஸ்னஸ் ட்ரிக்ஸு, பல விஷயங்கள் ஒன்று சேர்ந்து நல்ல கேரக்டர் ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி இருக்கிறப்போ வேறு லெவலுக்கு அது கொண்டு போவாங்க. அதுதான் நடந்திருக்கு. ஓகேங்களா? கண்டிப்பாக அது வந்து மிக சிறந்த அவர் அந்த தனக்கு கிடைத்த பொருளை தானே வச்சுக்கல, நிறைய விஷயங்களுக்காக, அதாவது இயற்கை இடர்பாடுகள், இயற்கை பேரழிவுகள், கேரளாவில் வெள்ளம், மற்றபடி இன்னும் 2-3 பல விஷயங்களுக்கு அவர் அள்ளி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார். ஆக்சுவலாக அவருடைய சொத்து மதிப்புனா $6.9 பில்லியன் US டாலர்ஸ். ஃபோர்ப்ஸ் அப்படிங்கிற மிக பாப்புலரான ஒரு பத்திரிகை வந்துங்க, மேகசின் வந்து மிடில் ஈஸ்ட்லேயே ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலான ரிச் பர்சனில் அவரை முதலாவதாக வந்து நியமிக்குது. சரிங்களா? அவர் தான் நான் சொன்ன டானியூப் ரிஸ்வான் சாஜான் வந்து 12ஆவதாக இருக்கார் அந்த 100 பேர் லிஸ்ட்டில். ஆனால் இவர் வந்து முதலாவதாக இருக்கார். அதே ஃபோர்ப்ஸ் வந்து உலக லெவலில் உள்ள அந்த பணக்காரர்களுடைய அந்த பட்டியலை இந்தியா சார்ந்து வெளியிடுறப்போ அதில் வந்து அவர் ஐ திங்க் 39வது இடத்துல இருக்கார். அவருடைய சொத்து மதிப்பு $6.3 பில்லியன் US டாலர்ஸ் நெட் ஒர்த். தட் மீன்ஸ் எவ்வளோன்னா ஊரு காசுக்கு நம்ம பார்த்தோம்னா 55,000 கோடி ரூபாய்கள். மிக சிறப்பான நபருக்கு சிறப்பான விஷயங்கள். கண்டிப்பாக எண்ணம் போல் வாழ்க்கை, நல்ல மனிதர், நல்ல அற்புதமான ஒரு பிஸ்னஸ்மேன், நல்ல எண்ணம், நல்ல இதயம், அதே மாதிரி நல்ல எல்லாமே நல்ல விதமாக அமையும். நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அது மிகப்பெரிய பாக்கியம் இல்லைங்களா? அவருக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எல்லாருமே அவருக்காக வந்து ப்ரேயர் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் நல்லது செய்கிறாரு, சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கார். அவர் வந்து அவருடைய டேர்ன் ஓவர், இயர்லி டேர்ன் ஓவருங்க, இந்த 240-260 சூப்பர் மார்க்கெட்டில் அவரோட டேர்ன் ஓவர் வந்து 8.5 பில்லியன் US டாலர்ஸ், 80,000 கோடி ரூபாய்கள் நிகர மதிப்பு. டேர்ன் ஓவர்னால் அதுக்கப்புறம் அது ப்ராஃபிட் மார்ஜின் எல்லாம் வரும் இல்லைங்களா? ஓவராலாக ரெவென்யூ நான் சொல்கிறது. அங்கே வந்து கிட்டத்தட்ட 40,000-50,000 பணியாளர்கள் வேலை செய்கிறாங்க. 42 நேஷனாலிட்டிஸ், 42 நாடுகளை சேர்ந்தவர்கள் வேலை செய்கிறார்கள். நீங்கள் ஒரு யூஏயில் நாங்கள் இல்லாட்டி நீங்கள் குவைத்தில் எங்கே ஜிசிசியில் இருக்கீங்களோ அங்கே லூலு ஹைப்பர் மார்க்கெட் உள்ளார போனீங்கன்னா அது ஒரு தனி உலகங்க. அங்கே போனாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லாமே ஒரு 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 அந்த அந்த கட்டமைப்பு, அந்த வேலை செய்கிற அந்த தொழிலாளர்கள், அந்த எம்ப்ளாயீஸினுடைய சிரித்த முகம், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லினஸ், குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட்ஸு, அந்த ஓவரால் நிறைய வந்து எக்ஸ்ட்ரா திங்ஸ்லாம் நிறைய செய்வாங்க. ஒரு அற்புதமான ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியும் இருக்கும். அதே சமயத்தில் மக்களை அப்பீலிங்காக கவர்ற மாதிரியான பல விஷயங்களையும் வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக அதுதான் மிகப்பெரிய விஷயம் ஆக்சுவலாக. ஓகேங்களா? இப்போ இவர் இவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்த பிறகு அவருக்கு வந்து இப்போ யூஏஇயில் அஃப்கோர்ஸ் அபுதாபி அவருடைய 2வது தாயகம் மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இங்கே உள்ள ராயல் ஃபேமிலி எல்லாருமே அவங்க பேர் மீட் பண்ணுவாங்க, ரொம்ப பரிச்சயமானவர்கள். ஓகேங்களா? இங்கே உள்ள எக்கானமிக்கு வந்து அந்த இவருக்கு இந்த நாடு அரவணைத்தது. எக்கானமியை, இந்த நாட்டில் உள்ள எக்கானமியை உயர்த்துவதற்காக இவருடைய வியாபாரம் மூலம் பல விஷயங்களையும் அவரும் செய்கிறார். ஆக்சுவலாக இன் ரிட்டர்ன் ஃபார் த சப்போர்ட் தட் இஸ் பீன் கிவன் டு மிஸ்டர் MA யூசுப் அலி இல்லைங்களா? ஓகேங்களா? அப்போது யூஏஇ வந்து கோல்டன் விசா, பர்மனெண்ட் விசா மாதிரி, இங்கே வந்து பர்மனெண்ட் விசா, சிட்டிசன்ஷிப் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி பெரிய என்டர்பிரினியூர்ஸ் இந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் ஸ்பெஷல் விசா. சவுதி அரேபியா ப்ரீமியம் விசாவை அறிவிக்குது மிஸ்டர் MA யூசுப் அலிக்கு. பஹ்ரைன் லேட்டஸ்ட்டாக ஒரு கோல்டன் விசா ஒன்று அறிவிச்சிருக்கு, முதல் ஆளாக இவருக்கு வழங்குது. பார்த்தீங்களா? இவ்வளவு ஒரு சிறப்புமிக்க ஒரு நல்ல விஷயங்களை தன்னகத்தே கொண்டு தன்னுடைய மனதிலும் அந்த அந்த நல்ல எண்ணங்களை, அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் இந்த எண்ணம், இது எல்லாத்தையும் தன்னகத்தை கொண்டு உலகத்தையே தன்னை நோக்கி உற்று பார்க்க வைக்கின்ற இந்த MA யூசுப் அலி மேலும் மேலும் வளர்ந்து
கரியர் பெஸ்ட்டாக இன்னும் நிறைய நல்லது பண்ணட்டும், நிறைய தொழிலை இன்னும் பெருக்கட்டும், இன்னும் வருமானம் ப்ராஃபிட் அதிகமாக வரட்டும், இன்னும் நிறைய பேர்கள் அதனால் பயனடையட்டும். ஆக்சுவலாக அவருக்கு 69 வயசாச்சு. அவர்கிட்ட கேட்குறாங்க எப்போ ரிட்டையர்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு. எனக்கு ரிட்டையர்மெண்ட்டுங்கிற கான்செப்டே கிடையாது, எனக்கு ஆரோக்கியமாக இருக்கிற வரைக்கும் நான் ஆஃபீஸ்க்கு வருவேன். என்ன ஒரு அற்புதமான வார்த்தைகள் இல்லைங்களா? அவரை பற்றி நம்ம படிக்கிறப்போ வந்து வேறு லெவலில் நம்மளுடைய இன்ஸ்பிரேஷன், அவரை பார்த்து நம்மளும் இன்ஸ்பயர் ஆகிறோம். ஆக்சுவலாக பல பேருக்கு அவர் வந்து மிகப்பெரிய ஒரு ரோல் மாடலாக, தன்னையே ஒரு மைல் ஸ்டோனாக அவர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காருங்க. கண்டிப்பாக அவர் ரியலி ரோல் மாடல் தான், ரியலி எக்ஸாம்பிளரி. அவர் வந்து அவர்கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் மிக நிறையா இருக்குங்க ஆக்சுவலாக. அதனால தான் அவர் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கார். ஓகே, பேசிக்கலாக இந்தியாவில் இது மட்டும் இல்லைங்க, இந்தியாவில் உள்ள கொச்சியில் மிகப்பெரிய லுலு ஹைப்பர் மார்க்கெட் ஓப்பன் பண்ணார். ட்ரிவாண்டத்தில் லேட்லி மிகப்பெரிய மால். அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேசில் இப்போ சமீபத்தில் நார்த் இந்தியாவிலும் எக்ஸ்பேண்ட் பண்ணி அங்கேயும் ஒரு மால் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி நல்ல பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன், அதுவும் கண்ணாபின்னான்லாம் பண்ணாமல் கரெக்டாக மார்க்கெட் ஸ்டடி பண்ணி எந்த இடத்துல தேவைகள் இருக்குது, எந்த இடத்துல டிமாண்ட்ஸ் இருக்குது, அதை நல்ல மார்க்கெட்டை நல்ல ஸ்ட்ராட்டஜிக்கலாக ரிசர்ச் R&D பண்ணி அந்த இடத்துல ப்ராப்பராக ஓப்பன் பண்ணி அந்த இடத்துல பிஸ்னஸ் நல்லபடியாக ரன் ஆகிறதுக்கான எல்லா ரிசோர்ஸஸ், அந்த செட்டப் எல்லாத்தையும் அமைச்சு அதை கண்காணிச்சிக்கிட்டு தான் இருக்கார். இவரால் எத்தனை பேர் குடும்பத்தில் வந்து வாழ்வாதாரம் வந்து கிடச்சிருக்கு? 50,000 60,000 பேர் அவர்களுடைய குடும்பங்கள். புகழனைத்தும் இறைவனுக்கு. இத்தகைய இந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனல் பர்சனை பற்றி நம்ம படிக்கிறப்ப நமக்கும் ஒரு மிகப்பெரிய உத்வேகம் வர்றதை தவிர்க்க முடியல. அந்த மாதிரி தான் எனக்கும் நடந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்னொரு நல்ல வீடியோவில் சூப்பரான ஒரு நல்ல கண்டென்ட்டோட சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கிவ் அ தம்ஸ் அப், லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே இந்த சேனலுடைய லிங்க்கை கொடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ காய்ஸ், பீஸ்.